சேச்சி சேச்சி நீ பெருமையுள்ள சேச்சி, வாடி வாடி என்னுடைய சேச்சி. ஐயோ சந்தோஷமாயி, காலேஜ் மெஸ் நம்ம கைக்கு வந்தாயி. எல்லாம் என் மச்சக்கண்ணி நீ வந்த நேரம் தான். எப்பா டெய்லி 1000 பேருக்கு சமைக்கணும். என் சேச்சி குட்டி நீ தான் வந்து அடுப்பை பத்த வைக்கணும். வாமா சேச்சி, எல்லாம் எവിടെ போச்சு? 1000 பேருக்கு சமைக்கணும்னு இப்பதானப்பா சொன்னேன். ஆனா கிச்சன்ல பார்த்தா ஒரு வேலையும் காணோம். எங்க போயிட்டானுவ? ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிட்டா? எங்கடா போனானுங்க? புளி வெங்காயம் தக்காளி அப்படியே கிடக்கு. 12 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு உங்களா எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருக்கூடா. ஐயோ அண்டாருக்கு சோத்தக்கார குண்டாருக்கு குழம்பக்கார எங்கடா இருக்கீங்க? போன் பண்ணி சொல்லி என்னை மதிக்கலையடா. மருதமலை ஆண்டவா, 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு செய்யணுமா முருகா? மருதமலை ஆண்டவா, 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு செய்யணுமா முருகா? ஆனா எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே முருகா. எப்படி சமாளிக்க போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? அண்ணா நான் இருக்கிறேனுங்கண்ணா. முருகா, யூ ஆர் ஹியர், வாய்ஸ் ஹியர். மணி நாட்டினிலே புனிதமலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. முருகா, எந்த மலையிலிருந்து வரீங்க முருகா? அண்ணா மருதமலையிலிருந்து அப்படியே பஸ் கிடைக்காம பொடி நடையா நடந்து வரணுங்கண்ணா. சரி வாங்க வாங்க வாங்க. இல்லைங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வருவனுங்க. வாடான்னு சொல்லணுமா? அப்படியே போயிரு. அண்ணா என்னன்னு கேளுங்கண்ணா. முருகன் கிட்டப்புல வந்து மூக்க உடச்சு போடாம போட்டுருக்க. முருகன் மாதிரியே ஒருத்தர் வந்தா மருதமலைக்கு அனுப்பிட்டு வரேன், சரியா? அண்ணா என் பேர் குழந்தைங்கண்ணா. அண்ணா குழந்தைங்கண்ணா. நீ இன்னும் போகலையா? எப்படிங்கண்ணா போவேன்? வேலை கிடைக்காம எங்க போறதுங்க? ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? அண்ணா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவனுங்க, மழை பெஞ்சா குளிப்பணுங்க, அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்கண்ணா. வெளியே போடா, வெளியே போடா. உங்களை பார்த்தா சமையல் வேலை கிடைக்குன்னு சொல்லி தானுங்க இங்க வந்தேன். சரி பரவாயில்ல. உனக்கு சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா, கண்ணை கட்டிட்டு சமைப்பங்கண்ணா. கண்ணை கட்டிட்டா எறா குண்டாவ. அண்ணா என்னங்கண்ணா சத்தம்? தண்ணி. ஓ தண்ணி ஊத்துனா தான் வேணுங்களா? என்னது? அப்ப உனக்கு சமைக்கவே தெரியாதா? என்னங்கண்ணா? உப்பு உப்பு. ஓ உப்பு. ஓ சரி சரி போடுறேன். ஏனா குக்க டிஸ்டர்ப் பண்ணாடா. அடுத்து மிளகாத்தூள் கொட்ற அதுல. ஓ ஐயோ ஃபுல்லா கொட்டானே. கோழி முடிஞ்சது. ஹலோ, அண்டா மேல என்ன லுக்கு? ஒத்த ஆளு மொத்த வேலையும் செய்யுது. மொத்தத்தையும் செய்தா? மொத்தத்துல உனக்கு என்ன செய்யுது? நான் வேலை செஞ்சு நீ பார்த்தது இல்ல. இதை விட பெரிய அண்டாவெல்லாம் நான் நல்லா கிண்டுவேண்டி. போ, ஒரு நாள் கிண்டி காட்டுறேன் போ. அப்புறங்கண்ணா எல்லாம் முடிஞ்சதுங்கண்ணா. எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஏனுங்கண்ணா? இல்ல சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு கேட்டேன். சரி. ஆமா, கண்ணை கட்டிக்கிட்டு களத்துல கபடி விளையாடுறியே, எப்படிப்பா? ஏனுங்க சமைக்க தெரியாதவன் கட்டிட்டு பண்ணா என்ன, கட்டாம பண்ணா? சமைக்க தெரியாதா? மோந்து பார்க்காப்ல சாப்பிட்டுட்டாரு. 108 கூடணும். கண்ணுல வாட்டர் வர்றத பார்த்தா நம்ம மேட்ரை முடிச்சிருவாங்களோ. டே சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சுண்ணா, வேற லெவல். இப்ப சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன பேரு? என்னடா பேரு? உப்பு மிளகா சோறு. உப்பு மிளகாச்சோர். என்னடா சொல்லிட்டு போறாரு சாரு? இதுக்கு முன்னாடி நல்ல சோறே சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஏய் பாத்து நக்கடா, விரல விழுங்கிற போற. சாப்பாடு ரொம்ப பிரமாதம்ண்ணா. என்னடா அவன் சாப்பாட்ட அவனே இந்த நக்கு நக்கிட்டு போறான். இன்னொரு தடவை பாரு. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பன்னு. உனக்கு ஓட்ட வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. சொல்லு குட்டா. எனக்கு உங்க சடை ரொம்ப பிடிக்குங்க.
அது சடை இல்லடா சௌரி கைய கிய விட்டா கழண்டு வந்துரும்டா. நான் குட்டங்கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்க நீ என்ன குறுக்க வருது? வா, குட்டா. ஆமாங்க அண்ணா வந்துடாதீங்க வா. ரகசியம் பேசுறோம் ஓ, வந்துடாதீங்க கையை விடுங்க உட்காரு குட்டா. என்னங்க ஏனுங்க நீ ஒருத்தன் தான் நல்ல வேலை செய்யுது. அப்படிங்களா? மத்தவங்க வேஸ்ட். ஐயோ சொல்றா. ஐயோ பாவம். ஓ கூசுதுங்க வேலை செஞ்சு கையெல்லாம் நோக்க. கையெல்லாம் ஏன் ரேக தேஞ்சு போச்சா? புருன்னு இருக்குதுங்க உனக்காக மாத்திரம் ஸ்பெஷல் ஆயிட்டு சமைச்சு கொண்டாந்துருக்குன்னு. ஸ்பெஷலுங்களா என்னங்க இது இது மீனு. தெரியாதாமா. இது எப்படி சாப்பிடணுங்க மீன் சாப்பிட தெரியாதா? இல்லைங்க நல்லா நோக்கு. நோக்கறதுங்க நோக்குறதுன்னா பாக்குறது. மீனை லிஃப்ட் செய்துட்டு லிப்ட்னா தூக்குறது. மவுத்த ஓபன் செய்துட்டு பாத்துட்டுங்க 2 சொத்தப்பல் தெரியுது தொண்டை வரைக்கும் பாடுறானா தொண்டைக்குள்ளேயே போயிட்டானே. முள்ள விடுங்க முள்ளுகள் சிக்கிக்க போகுது இப்படிதான் சாப்பிடணும். நீங்க ரொம்ப நல்ல நல்லா நல்ல நல்லா. சாப்பிடுறீங்க இந்த பேர் എന്താ? குழந்தைங்க മലയാളത്തിൽ എന്താ മീനിങ്? குஞ்சுங்க എന്റെ പേര് കുഞ്ചാക്കും. அப்படிங்களா ஆட ഇവിടെ 2 കുഞ്ചുണ്ടല്ലോ. இவனே 2 குஞ்சு இருக்குடா. என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பிவாளையா. அம்மணி என்ற மவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல மார்க் எங்க அம்மனிதே. மேல் படிக்க பட்டணம் போகுது. அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். என்ற தங்கத்துக்கு நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். படிக்கணும் போட்டு சோறு திங்காது இருக்கப்படாது. ஐயா வேலையை இத பாருங்க. கொட்டாசாமி நான் காட்டுற கோட்டா. வெள்ளி எடுப்பாவே இல்லை. என்ற தங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்குது. அவராசி அம்மனிய 2 தங்கம். அப்பா உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும்பா. பைத்தியர் எனக்கு அது கட்டு வந்த. வாங்கிக்கலாம்ப்பா. இதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அட அந்த புள்ள சொன்னா நீ சும்மா இருப்பா. பாரு. சரி பிள்ளை எம்டாச்சு தங்கா. 2750 ஐயா. 2750. எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750. அம்மனி இந்த செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. அப்பா ஏன்பா? அடே நீ பட்டணத்தில் படிக்க போனா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு 108 நாள் விரதம் இருந்து நடந்தே வந்து வள்ளி கும்மி வடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும். வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே. மக்க அதை வாங்கிக்கலாம் போ. எங்க போகுது? போசாமி போய் வச்சுட்டு பாப்போம். தங்கம் போகுமாமா, என் ராஜாத்தி போகுமாமா. இந்த செருப்பு எடுத்து கழிச்சிட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. இல்லைங்கப்பா, நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு gift கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட. உலகத்தில் இதை விட பெரிய பரிசு நான் கிடைக்குமா? அப்பா கொடுக்கறனல்ல. இந்த பணத்தை வாங்கிக்காயா. கிரகம்பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி, கிரகம்பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி, தீமண்ணால் வெற்றம் மகளே அன்ன பொண்ணும் நடையே, தீமண்ணால் வெற்றம் மகளே அன்ன பொண்ணும் நடையே, நீ செடிக்கு செடி குண்டாலாமோ சின்ன பொண்ணும் நடையே,
நீ கொடிக்கு கொடி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடையே. ஏய் மாங்கனி, மாங்கனியா? நம்ம ஆளை விட்டா ஒரு கூட தேங்காய் வேணா ஒரே முட்டை தின்னு வருவா அப்படி. நீ எதுக்கு இது அப்பு வாங்கினதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு கிடக்குற? என்ன நினைச்சு ஃபீல் பண்ணீங்களா? அச்சோ, எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? அட ஒன்னத்தான் காட்டினையாமா, இன்னனே காமிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே. சும்மா ரெடி. முழிக்கிறான் பாரு. அட என்றா எப்படி என்றாலு என்ன விரும்புறான்னு சொன்னல. ஐயோ, உங்களே இல்லைங்க, வேற யாரா? அது அம்மினிய ஏத பீலிங். ஏ ஃபீலிங்ஸ் ஆமா. குனிய வச்சுட்டாங்கடா. ஏய் குட்டா, ஏய் குழந்தை குஞ்சு. சேச்சி, ராத்திரியானா உங்களுக்கு தூக்கமே வராது போல. டெய்லி மல்லிப்பூல் அடிக்கிறதே வேலையா போச்சு. எங்கீங்க? வா. ம். சும்மா இருங்க சேச்சி, எப்ப பார்த்தாலும் அமுக்கு அமுக்குன்ட்டு டெய்லி அமுக்கி அமுக்கி என் 2 கை வலிக்குதுங்க. கொஞ்சம் வா. வேணாங்க சேச்சி, இல்லைன்னா உன் வேலை போகும். வா. ஐயோ வா. அட, வேண்டாங்க. ஏன்? வா அட, கொஞ்சம். ஏ தூங்க மூச்சி, யோ எந்திரியா, யோ எந்திரியா, கேண்டீன் தீ பிடிச்சி எரியுதியா? ஃபயர் சர்வீஸ் போடா. யோ 2 குஞ்சும் பறந்து பக்கத்து ரூமுக்கு போயிடுச்சியா? உன் சேச்சி குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. சேச்சி குழந்தையோட போயிட்டாளா? எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருந்தா இப்படித்தான் நடக்குது. என்னாச்சு? என்னாச்சு? என்ன பாரு, நீங்க கேளுங்க போல. ஏய் ஷோ டச் பண்ணாத. புளியோன்னு சும்மா இருங்க. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியிற புளியில சாயமே போயிருங்க. சாயம் போயிட்டா? அட சும்மா இருங்க சேச்சி. என்ன நீ செய்யுது? இதெல்லாம் நீ பண்ண கூடாது. நான் மன மாறு பண்ணுவா சொல்லுங்க. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. எல்லாமே வந்துடா. பஞ்சுமா இருக்கிற கை பிஞ்சு போயிடாதுங்களா? பத்திரமா வச்சுக்கோங்க. சரிடா குட்டா. அந்த சேச்சியே அண்ணனுதுங்க. இப்போ 2 பேர்த்தையும் இப்படி சேர்த்தோணுங்க. சேர்த்து ஆஹா அடியில போட்டத்தான் அன்ற வயிறு நகராதுங்க. எப்படி? ஏன்டா கீழே போட்ட கிளிப்ப காத்து கூட உங்க காதல பிரிச்சிருக்க கூடாதுன்னு நான் தானுங்க நான் அடியில கிளிப் போட்டனுங்க. அடியில கிளிப் போட்டாராமா.
அட நீங்களே எதுக்கு அருவாளை தூக்குறீங்க? ஆ. இது பாருங்க, இனிமேல் அறுக்கிறது, வெட்டுறது, நறுக்கிறது எல்லாம் நான் தானுங்க. குஞ்சு, சொல்லுக்கட்டா வாங்க உள்ள போய் நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. குஞ்சா காஞ்சி போன துணிய கூட காமத்தோட தான் பார்த்த நீ. ஆனா அவன் காதலோட பாக்குறான். உள்ளாட கூட பிரிய கூடாதுங்கிறதுக்காக அடியில கிளிப்ப போட்டான் பாத்தியா? அங்க நிக்கிறான்டா அவன். யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. ஐயோ, யாராவது வாங்க. ஐயோ, 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 யாராவது வாங்களே, please. ஐயோ, please, என்னை காப்பாத்துங்க. குழந்தை இங்க வா. ஐயோ, கடவுளே. ஏனுங்க அம்மணி, ஏனுங்க ஏனுங்க அம்மணி, ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க. இருங்க 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 இருங்க. ஐயோ அம்மணி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இருங்க அம்மணி, இருங்க அம்மணி, இருங்க. தள்ளுமா தள்ளுமா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அம்மணி, இருங்க வந்துட்டு இருங்க. அம்மணி, அம்மணி. இந்தாங்க சார். இருப்பா, உன் கையை கொடுப்பா ஃபர்ஸ்ட். சார். என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? உன் உயிரை பணைய வச்சு ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, காலேஜோட கௌரவத்தையும் காப்பாத்திட்ட. ஹலோ, நான் பிரேக் இல்லைங்க, பிரேக் இல்லைங்க. ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் ஐயோ ஐயோ. அட இல்லைங்க, நம்ம கையில எனக்கு இருக்குது, எல்லாம் ஆண்டவன் தான். போடுங்கடா. ஐயோ ஓ. மாங்கனி, நேத்து நடந்தது நினைச்சா பயமா இருக்கு. நல்ல வேலைடி, குழந்தை மட்டும் இல்லனா நீங்க இருந்திருக்க மாட்ட. நன்றிங்க. அந்த கடவுளே குழந்தை ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறாருடி. விடுங்க, நான் உடைய வைக்கிறேன். அந்த ரேக் பக்கத்துல வச்சிருந்துங்க. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. ஏன் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும் போது எனக்கு உங்களை பிடிக்காதுங்களா? அன்னைக்கு நீங்க என்ன பார்த்தீங்க, நான் பார்த்தேன். அத நானும் பார்த்தேனுங்க. ம், சரிங்க, பார்த்தேனுங்க. ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுனாங்க? ஐயோ, எனக்கு என்னன்னாலும் அதை பத்தி கவலை இல்லைங்க. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்தா போதும்ங்க. ஏனுங்க? நீங்க பாக்குறதுக்கு எங்க அம்முச்சி மாதிரியே இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணுங்க, அவங்க அட்டக்கரியா கருப்பா அழகா இருப்பாங்க, நீங்க வெள்ளையா சுமாரா இருக்கிறீங்க. ஆனா மூஞ்சி முகரையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க. ஆமாங்க. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுங்களா? ஓ, தெரியுங்களே. ஊர்ல பாதி இடம் உங்க இடம் தானுங்க. சட்டை தைக்கிற கம்பெனி வச்சிருக்கிறீங்க, 2000-3000 பேர் வேலை செய்யறாங்க. உங்க ஐயா ஊர் தலைவருங்க, உங்க தாய் மாமா பஞ்சாயத்தே தலைவருங்க. நீங்க பெரிய பணக்காரங்க. ஓ, அப்ப அதுக்காக தான் என்ன காப்பாத்துனீங்க? ஆட, என்ன மணி பொசுக்குன்னு சொல்லி போட்டீங்க. பணம் என்னங்க பெரிய பணம்?
பசி எடுத்த 10 நோட்டை கடிச்சா திங்க முடியுங்க? நமக்கெல்லாம் பழைய சோறு பச்சை வெங்காயம் தானுங்க. அப்படின்னா உண்மையிலேயே நீங்க என்ன புடிச்சு போய் தான் காப்பாத்துனீங்க. சாமி சத்தியமாங்க. அப்போ இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துவீங்க. ஐயோ! நான் உங்களுக்காக உசிரியா குடுப்பனுங்க. ஐ அம் வெரி லக்கி. கடவுள் தான் எனக்கு உங்களை காமிச்சிருக்காரு. நீங்க உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தின உங்களுக்கு வெறும் வார்த்தையால இந்த நன்றி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்ல பிடிக்கலைங்க. எனக்கு உயிர் கொடுத்த உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தோணுது. குடுக்கணுங்களா? அ அப்படின்னா, அ என்ன வேணாலும் கேட்கலாங்களா? என்ன வேணும்னாலும். அ என்ன வேணாலும்? என்ன வேணாலும். அ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஐயோ! வேண்டாங்க. ஐயய்யோ! இல்லைங்க. வேணாங்க. இல்லைங்க. நான் ஏதாவது ஏடா கூடமா கேட்டு நீங்க திட்டிருவீங்களோன்னு பயமா இருக்குதுங்க. ஓ! அ அப்ப சரிங்க. ம். அது வந்து ஐயோ! ஐயோ! வெக்கமா வருதுங்க உங்கள பார்க்கறதுக்கு. அது வந்து எது வந்து? அதானுங்க. அது அ அது அது வந்து அ அது அ அ ம். அ ம். அ ஒரு ரூ. 500க்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஐயய்யோ! ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்? அட நான் ஏதாவது எச்சா எச்சா கேட்டு போட்டுங்களா? இல்ல பரவாயில்லைங்க. ஒரு 299 போட்டா கூட போதுங்க. சரிதானுங்க. ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தையாவே இருக்கீங்க. ஏன்னு உங்களுக்கு குழந்தைன்னு பேர் வச்சுதான் இருங்க. ஐயோ! இது ஒருத்தர் 2 பேர் வச்ச பேர் இல்லைங்க. ஊரே சேர்ந்து வச்ச பேருங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்களா? அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணுச்சுங்கன்னா, அந்த முக்குல இருக்கிற மாரி முயல்ட்ட எப்ப பார்த்தாலும் போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அழுது புலம்பிட்டே இருந்துச்சுங்களா? அப்புறம் சாமி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? என்னடா இந்த அம்மாவோட ஒரே தொல்லை இருக்குது. எப்ப பார்த்தாலும் குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு புலம்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிங்க. ஒரு நாள் என்ன கொண்டாந்து டக்குன்னு இறக்கி விட்டு அதே வண்டியில எங்க அப்பனாத்தா ஏத்திட்டு மேல போயிட்டாருங்க. ஆமாங்க. அப்புறம் அதுல இருந்து நான் ஒரு அனாதைங்க. இந்த அனாதை பையனுக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு சொல்லி ஊர்ல ஒண்ணு கூடி குழம்பிட்டாங்களா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்க. அதனால எல்லாரும் குழந்தைன்னு பேர் வச்சலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து என் பேர் குழந்தைங்க. எனக்குன்னு யாரும் இல்லைங்க. உங்களுக்கு நானும் இருக்கிறேனுங்க. ஆ? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தானுங்க. நேத்து வரைக்கும் நான் வேற யாரோ. ஆனா இன்னையிலிருந்து நான் உங்க மங்கனி. அம்மனி இது உங்க உசுரு. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு கண்ணுல தண்ணி வருது. யாரும் இப்படி சொன்னதில்லை. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கட்டுங்களா? அம்மனி என்னங்க? ஐயோ! என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கணுங்க. குடுங்க 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 குடுங்க. ஆஹா மணி ஆஹா மணி எத்தனையோ பொண்ண பார்த்த எவ்வளவோ கண்ண